இன்னைக்கு இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்னுடைய நினைவிலே கொண்டு வந்த காரியம் என்னென்னா, காத்திருப்பு. காத்திருப்பு என்ற தலைப்பை திரும்ப திரும்ப ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். காத்திருக்கிறதான காரியங்கள், காத்திருக்குதல். அப்போ பாருங்க, இன்றைய நாட்களிலே இந்த காத்திருப்பு என்கிற ஒரு காரியம்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட். ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்திலே, விசுவாச ஓட்டத்திலே நமக்கு இருக்கிறதான ஒரு கடினமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு சொன்னால், காத்திருக்கிற ஸ்டேஜ், காத்திருப்பின் பாதை, காத்திருக்கிற அனுபவம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்துடுவோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்துடுவோம். வனாந்தரத்தில் கூட அப்படியே நம்ம வந்துடுவோம், நடந்து வந்துடுவோம், சோதனைகளை பாடுகளை சகித்து. அடுத்தது அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு காத்திருப்பு நாட்களை ஆண்டவர் கொடுக்கிறார். காத்திருப்பு, காத்திருப்பு. இன்றைக்கும் அப்படிதான். பரம கானானுக்குள்ளே நாம் செல்வதற்கு ஒரு காத்திருப்பு. சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காத்திருப்பு. சில ஆண்டவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அவர் கரத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. அந்த காத்திருப்பு, அதில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, பொறுமையாக இருக்க முடியல. ஏன் அப்படின்ற கேள்வியை முன்னாடி வச்சோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு முன்னாடி ஓடின பரிசுத்தவான்கள் அப்படியே நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா, மேகம் போன்ற அந்த திரளான சாட்சிகளை நம்ம நோக்கி பார்த்தா, ரொம்ப வெயிட் பண்ணாங்க, ரொம்ப வெயிட் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் வெயிட் பண்ணி மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கை இல்லாமல் மரிச்சு போகலை, விசுவாசத்தோடு மரிச்சு போனாங்க. வசனம் அழகாக சொல்லுது, விசுவாசத்தோடே அவர்கள் தங்கள் கைகளால் அதை அணைத்து கொண்டு, தாங்கள் வருகிறதை நம்பி கைகளால் அணைத்து கொண்டு அவர்கள் விசுவாசத்தோடு மரிச்சு போனாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நமக்கு எப்படி அப்படின்னு சொன்னால், வாக்குத்தத்தங்களை இன்றைக்கி வாங்கிட்டோமா, அடுத்த நாளே நிறைவேறணும், அடுத்த நிமிடமே நிறைவேறணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகமே என்ன அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டன்ட் ஃபுட்டுலேருந்து எல்லாமே உடனடி துரித உணவகங்கள்லேருந்து எல்லாமே துரிதமாக டக்குன்னு கிடச்சிடணும். அப்படி பிசாசு என்ன பண்ணிட்டா, நம்ம மைண்ட் செட்டை மாற்றிட்டான். எல்லாருக்கும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் பாருங்கள், வெயிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது, வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு லைனில் நிற்கிறதுக்கு பிடிக்காது. அதெல்லாம் ஏன் அப்படின்னா, ஒரு ஒழுங்குகளை அன்றைய நாட்களிலே பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்தாங்க. பைபிள் காலேஜ் கூட இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆன்லைன் பைபிள் காலேஜ், ஆன்லைனில் சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. எந்தெந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு வரைமுறையே இல்லாமல் போயிடுச்சு இல்லை. சில காரியங்களை ஆன்லைனில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகிறது அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். சிலர் இதிலே உண்மைத்தன்மையோடு கற்றுக் கொடுக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா காரியங்களையும் அப்படி ஆன்லைன்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட முடியாது. அன்றைய நாட்களிலே பரிசுத்தவான்கள் தங்களுக்கு கீழே இருக்கிறதான அந்த போதகர்களை உருவாக்குவாங்க. ஒரு 3 வருடம் 4 வருடம் அந்த போதகரின் நுகத்தடியின் கீழே அடங்கியிருந்து, ஒரு பாஸ்டர்ஸ் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியும்? அவங்க வெறும் பைபிள் படிக்கிறது, வேத தியானிக்கிறது மட்டுமா? இல்லை, அவங்களுடைய பாதரட்சிகளை கழுவுவாங்க, அவங்களுடைய வாகனங்களை துடைச்சி வைப்பாங்க, அவங்களுக்கு துணி துவைச்சி போடுவாங்க, பாத்ரூம் கழுவுவாங்க. காத்திருக்கிற காரியங்கள். ஒரு ஊழியக்காரன் ஏன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அருமையான தாமஸ்ராஜ் ஐயா சொல்லுவார், அவருடைய அந்த சாட்சியை. போய் பாத்ரூம் கழுவ சொன்னாராம் அவருடைய ஊழியக்காரர். நல்லா கழுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் சொல்கிறார். மறுபடியும் போய் அவர் பார்த்துட்டு வந்து, போய் நல்லா கழுவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை 4 தடவை. அப்போ உருவாக்கப்பட்டார்கள் இவர்கள், காத்திருக்கப்பட்டார்கள். காத்திருக்குதல். அன்றைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கை இல்லை. காத்திருக்க முடியலை. ஏன் காத்திருக்க முடியலை? ஏன் முடியலை அப்படின்னு சொன்னால், சில பாடுகள் நம்மை நெருக்குகிறது. இந்த காத்திருக்கிற காலத்தில் நமக்கு வருகிற மிகப்பெரியதான ஒரு பிசாசின் ஆயுதம் என்ன அப்படின்னா, சோர்வு வந்துடும். காத்திருக்க முடியாமல் நம்முடைய அந்த காத்திருப்புதலை தடை பண்ணுறதுக்கு பிசாசு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? சோர்வு. நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திற்கு நேராக இந்த வார்த்தைகளுக்கு ஆதாரமாக, காத்திருக்குதல் என்ற வார்த்தைக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, ஏசாயா 40வது அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 40வது அதிகாரம்.
காத்திருக்குதலை பற்றி மிக அருமையாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பார். ஏசாயா 40:31 நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்படியான சத்தியங்களை நம்ம கற்று தெளிவடைந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்டதான காரியங்களை தியானிக்கிறது குறைந்ததுனால தான் நம்முடைய விசுவாச ஓட்டம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் தடைப்படுகிறது. விசுவாச ஓட்டத்திலே நம்மளுக்கு பலன் இல்லை. அதனால் இவ்வகையான இந்த மாதிரி காரியங்களை நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்திலே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செற்றிகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனம் நமக்கு மிக பரிச்சயமான ஒரு வசனம். அடிக்கடி நம்ம வாசிக்கிற வசனம், நமக்கு நல்லா தெரிகிற வசனம். ஆனால் இதிலே ஆண்டவர் கொடுத்த ஒரு அழகான வெளிப்பாடு, என்றைக்கும் அல்லாதபடிக்கு எனக்கு இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி ஒரு வெளிப்பாடை இங்கே எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பலனை அவர்கள் அடைவார்களாமா? புது பலனை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற ஒரு பொருளுக்கு அல்ல. பாருங்கள், சில நம்பிக்கை இல்லாத பொருள்களுக்கு சிலர் காத்திருப்பாங்க. அவர்கள் அதற்கு எந்த விதமான ஒரு பிரதிபலனும் செய்திருக்க மாட்டார்கள். அதற்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம நல்லா படிக்காமல் அந்த வருஷம் முழுவதும் நம்மளுடைய டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் டைமில் மட்டும் முன்னாடி நாள் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போய் எழுதுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இது ஒரு சரியான காத்திருப்புதல் இல்லை. பாருங்கள், சில காரியங்களை நீ பார்க்காதே, நீ என்ன செய்து விடும் அப்படின்னு சொன்னால், அது கழுகை போல தனக்கு செற்றிகளை உண்டு பண்ணி அது ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இல்லாத பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். இல்லாத ஒரு பொருள் மேலே ஆசைப்படுவாங்க, தேவையற்ற ஒரு பொருள். இன்றைக்கு அப்படி அல்ல. நம்முடைய காத்திருப்புதல் அதை நோக்கி அல்ல, இல்லாத பொருள் மீது அல்ல. இல்லாத பொருள் பற்றி நம்ம காத்திருக்கலை. இங்கே நம்ம காத்திருப்பது கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். அவர்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் தருகிறதான அந்த பதிலுக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய அனுகூலத்துக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய நன்மைகளுக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்களா? புது பலன். அப்போ இவ்வளவு நாள் என்ன இருந்துச்சு? உங்களுக்கு பலன் இருந்துச்சு, உண்மைதான். ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்தார், அது உண்மைதான். ஆனால் இந்த காத்திருப்பு காலத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது ஒரு புதிய பலன் உங்களுக்கு உண்டாகும். இந்த வெளிப்பாடை ஆண்டவர் இன்றைய நாளின் காலை வேளையில் எனக்கு கொடுத்தார். மிக சந்தோஷமாக இருந்தது. ஆவியிலே இந்த வார்த்தைகளை நான் பெற்றுக்கொண்ட போது, பரிசுத்த ஆவியானவர் இந்த தெளிவை கொடுத்த போது மிக சந்தோஷமாக இருந்தது. காத்திருக்கிற காலத்திலே ஒரு புதிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராம். அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறீங்களா? சில நன்மைகளுக்கு காத்திருக்கிறீங்களா? ஆவிக்குரிய அந்த உயர்வுகளுக்கு நேராக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஆனால் இன்னும் சில காரியங்கள் நடக்கலை, அப்படியே தான் இருக்குது. ஊழியத்திலே, சில காரியத்திலே, குடும்பத்தின் உயர்வுகளிலே, பொருளாதாரங்களிலே, எதுவாக இருக்கட்டுமே, முதலாவது தேவ ராஜ்யத்திலே சில காரியங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்கிற நேரம் இந்த நேரம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன் புது பலன்? அதற்குண்டான பதிலையும் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த காத்திருக்கிற டைமில் நம்ம என்ன தெரியுமா அதிகமாக பண்ணுவோம்? அதிகமாக என்ன பண்ணணும், அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்திலே உட்கார்ந்துருப்போம். அவர் பாதத்தில் உட்கார்ந்துருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், அருமையான MD ஜெகன் அவர்கள் சொல்லுகிற காரியம், ஊழியத்திற்கு அழைச்சிட்டார் ஆண்டவர். என்கொயரியே இல்லை, ஒரு வருஷம் ஒன்றுமே இல்லை. ஊழியத்துக்கு தான் அழைச்சாரா அப்படிங்கிறதுக்கே ஒரு டவுட் எனக்கு வந்துருச்சு. அந்த நேரத்தில் அதிகமாக தேவ பாதத்தில் தேவ சமூகத்தில். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி தான். சில காரியங்களுக்கு காத்திருப்போம் பாருங்கள் தேவ சமூகத்திலே. அப்படி இருக்கும்போது தான் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து தேவ சமூகத்திலே அமருகிற நேரம் நமக்கு அதிகரிக்கும். தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நேரம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆக என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அங்கே புதிய பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. புதிய பலனை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றும்படியாய் வந்தாங்க நிற்பார். இதுவரைக்கும் பலன் இருந்தது உண்மைதான், இதுவரைக்கும் உனக்கு பலன் இருந்துச்சு உண்மைதான், ஆமாம். ஆனால் காத்திருக்கிற இந்த பீரியடில் தேவ சமூகத்தில் நீ அமர புதிய பலனை உனக்கு நான் தருவேன். புதிய பலன். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க? காத்திருக்கிற அந்த பீரியடில் இருக்கிறீங்களா? காத்திருப்புக்கு நேராக அப்படியே கடந்து போயிட்டுருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை காத்திருப்புக்கு நேராக போய்கொண்டிருக்கிறதா? புதிய பலனை ஆண்டவர் தரும்படியாய் உங்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொன்னேன். இந்த காத்திருப்பின் பீரியடில் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால், சோர்வு வரும். பாருங்கள், எலியாவினுடைய வாழ்க்கையிலே வந்தது, யோனாவினுடைய வாழ்க்கையிலே வந்தது, சோர்வு.
சோர்வு அனுமதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சோர்வின் காரியங்கள் வரும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், சோர்வின் காரியங்கள் வரும்போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆவி தொய்ந்து போகிறது. இந்த பீரியடில் தான் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னால், காத்திருப்பில் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்திலே அமர்ந்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்திலே அமர்ந்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா 40 அதே பகுதியில் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம அப்படியே மேலே இருக்கிற சில காரியங்களை படிக்கலாம். பாருங்க, வசனம் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஏசாயா 40:28 நான் வாசிக்கிற கவனிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இளைப்படைவது இல்லை. அதனால தான் சோர்ந்து போகிற நமக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிற தேவனாக, பலனை கொடுக்கிறவர்களாக. காத்திருக்கிறீங்களா? வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? பலனை கொடுப்பார், அவர் பலனை கொடுப்பார். பார்க்கலாமா, எத்தனை பரிசுத்தவான்கள் காத்து கொண்டு இருந்தாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கை அப்படியே திரும்பி பாருங்க. கல்தேயர் தேசத்திலிருந்து சின் என்கிற நிலவு வழிபாடு செய்கிற அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து பிரித்தெடுத்தார் ஆண்டவர். பிரித்தெடுத்து கூட்டிக் கொண்டு வந்தார். அவருடைய சிறு வயதிலே அந்த சின் என்கிற அந்த தெய்வ வழிபாடு, கல்தேயருடைய தேசம், இன்றைக்கு அது ஈரான் என்கிற பெயரிலே அழைக்கப்படுகிறது. அங்கே பாருங்க, கல்தேயர் தேசம், பாபிலோன் தேசம், சினாயர் தேசம், இதெல்லாம் அந்த ஒரே காரியத்தை குறிப்பது தான். பாபிலோன் அப்படிங்கிற அந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து கூட்டி வருகிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கற்பத்தின் கனியை தருவேன்னு சொல்றாரு. வா ஆபிரகாமே, வெளியே வந்து பாரு, வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு, அப்படியாக உன் சந்ததி பெருகும் என்று சொன்ன அந்த ஆபிரகாமுக்கு காத்திருக்கிற நாட்கள் மிக அதிகம். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவன் தான், ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவன் தான், காத்திருக்கிற நாள் அதிகம். ஆனால் அந்த காத்திருப்பிலே ஆபிரகாம் பலனை பெற்றுக்கொண்டதுனால தான் ஈசாக்கை, வாக்குத்தத்தமுள்ள பிள்ளையை பெற்றெடுக்க முடிந்தது. பாருங்க, அதனால தான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 பேதுரு 5:6 அழகாக சபைக்கு பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்கிற அனுபவம். அப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அந்த காத்திருக்கிற காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு நேராக சோர்வு வரும். அந்த சோர்வில் நம்ம விழாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கைக்குள்ளே அடங்கிடணும். அப்பா சமூகத்தில் உட்காந்துடணும். அப்போ உட்காரும் போது என்ன கிடைக்கும்? புது பலன் நமக்கு கிடைக்கும். புதிய பலன் நம்மை ஆட்கொள்ளும். புதிய பலனால் நம்மை ஆண்டவர் நிரப்புவார். இதுதான் உண்மை. இதுதான் இந்த காத்திருக்கிறதோட ரகசியம். ஆபிரகாம் எப்படி காத்திருப்பை அடைந்து கொண்டார்? ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டார்? தேவ சமூகத்திலே அப்படியே மூடிக்கொண்டார். ஏற்ற காலத்தில், இன்றைக்கு காலங்கள் நிறைவேறுவதற்கு முன்னே ஆசை நிறைய பேத்துக்கு, ஷைன் பண்ணணும்னு ஆசை உண்மைதான். ஆனால் காலத்திற்கு முன்னே அதான் மிஞ்சின நீதிமானா இராதே. உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ள விருப்பப்படுவாங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, மிஞ்சின நீதிமானா நீ ஏன்பா இருக்கிற? காலத்துக்கு முன்னாடி நீ ஏன் சாகணும்? ஒரு காலம் உனக்கு இருக்குது. சகலத்தையும் அதினதின் காலத்திலே செய்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. கைக்குள் அடங்கியிருப்பா. அந்த காலம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறணும். இது தாவீதுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் தாவீதினுடைய பொறுமையின் எல்லை மிக நீண்ட இடைவெளி. ஆபிரகாமுடைய காத்திருப்புதலை பேசுகிறோம் நம்ம. தாவீதினுடைய காத்திருப்பை பாருங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணுகிற 2ஆம் வருஷத்திலேயே அவனிடத்திலிருந்து ராஜ்யபாரம் பிடுங்கப்படுகிறது ஆவிக்குரிய ரீதியிலே. அங்கே கொம்பு தைலத்தினாலே தாவீதை அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன நடக்கணும் அப்படின்னா, சிங்காசனத்தில் உட்கார வேண்டியது தான். ஆனால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சவுல் 40 வருஷம் ஆட்சி செஞ்சான். தேவன் இல்லாத ஒரு ஆட்சி, கர்த்தர் இல்லாத ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியை சவுல் செய்தான். இங்கே தாவீது பொறுமையோடு காத்திருந்தான். ராஜ்யபாரம் கரங்களிலே வர அவன் பெரிதாக எதுவும் செய்துவிடவில்லை. ராஜ்யபாரம் தன்னுடைய கையிலே கிடைக்க கொல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் கூட, சவுலை கொல்வதற்கு சில வாய்ப்புகள் வந்தும் கூட உண்மை தன்மையை நிரூபித்தான். பரலோகம் பார்த்தது. சில நேரங்களிலே, சில காரியங்களிலே ஆண்டவர் தானே சொல்லிட்டாரு, இது ஆண்டவர் தான் நேரிட பண்ணிட்டாரு, போட்டு தள்ளிடு. கூட இருக்கிறவங்க செஞ்சுருவாங்க. உனக்கு தான்ப்பா இந்த சான்ஸு, ஆண்டவர் அழைச்சி தானே நீ ஊழியத்திற்கு வந்தா, உனக்கு தான், வா முன்னாடி வா. இல்லை, அப்பா சொல்லணும் எனக்கு அங்கீகாரம் பரலோகத்திலிருந்து வரணும். எங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது.
ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மை மறைத்து வைப்பார். சிறகுகளின் மறைவிலே மறைத்து வைப்பார். செட்டைகளின் மறைவிலே மூடி வைப்பார். கண்மலை வெடிப்புக்குள்ளே ஒளித்து வைப்பார். சில நேரங்களில் இருதயம் சோர்ந்து விட, ஐயோ என்னை விட ஒன்றுமே இல்லை, தெரியலை, சரியாக வசனம் தெரியலை, ஸ்டேஜில் நின்று தப்பு தப்பாக பேசிட்டு இப்படிப்பட்டவர்களை எல்லாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் பார்ப்பார். தாவீதை பார்த்தார். 40 வருஷம் தாவீதை என்ன பண்ணுறான் பார்த்தாரு. தாவீது பொறுமையோடு நடந்து கொண்டான். மோசே 40 வருஷம் சகல கலைகளிலும் தேறின அந்த மோசே 40 வருஷம் மீதியான் தேசத்தில் ஆடுகளின் பின்னே ஆண்டவர் வந்து அழைக்கும்போது தரிசனமெல்லாம் போனவனாக இழந்தவனாக அங்கே. ஆனாலும் பாருங்கள், திக்குவாயும் மந்தனாவும் என்று சொல்கிற அந்த மோசையை பார்த்து, ஏன் தெரியுமா? அந்த எகிப்தின் கலைகள் மேல் நம்பிக்கை வச்சிடக்கூடாது. அது ஒன்றுமே இல்லைப்பா, அதெல்லாம் உனக்கு இல்லை, அந்த டேலண்ட் இல்லை. நான் உன்னை அழைக்கிற அந்த நேரத்தில் சில பேர் நினச்சி கொண்டிருக்கீங்க, டைம் போயிட்டே இருக்கே. நம்ம நினைக்கிற டைம் இல்லை பிரியமானவர்களே. அவர் கரத்திலே அவர் நமக்கு கொடுக்குற அந்த டைம். பரலோகம் நமக்கு ஒரு டைம் வச்சுருக்கு. பரலோகத்திலேருந்தே ஒரு டைம் நமக்கு இருக்குது. அந்த டைம் வர வரைக்கும் அப்பா சமூகத்தில் பொறுமையோடு, தேவ சமூகத்தில் பொறுமையோடு சில காரியங்களை நம்ம ஒரு டிசைன் போட்டிருப்போம், நம்ம ஒரு மேப் போட்டிருப்போம். இப்படி தான் சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பாருங்கள், கூகுள் மேப்பை நம்பி போனவங்க நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டின காரியங்களெல்லாம் இன்றைய நாட்களில் நம்ம பார்க்குறோம். கூகுள் மேப்பை நம்பி இப்போ வந்து அதை விட என்ன ஆகிட்டாங்க, அப்டேட் ஆகிட்டாங்க. ChatGPTயில் போகிறாங்க, என்னென்னமோ வந்து தேடுறாங்க, ஏஐ கிட்ட போய் கேட்குறாங்க. இன்னும் அட்வான்ஸாக போயிட்டாங்க. ஹோம் ஒர்க்கை கேட்குறாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க்கை கேட்குறாங்க. ஒரு வாலிப மகள் போய் சமீப நாட்களிலே ஒரு சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வாலிப மகள் தன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்காக ஏஐ கிட்ட போய் கேட்குறா, இது எனக்கு கொடுத்துருக்காங்க என்னுடைய காலேஜில், நீ எனக்கு இதை சொல்லு அப்படின்னோடனே அது சொல்லிச்சான் திருப்பி. எந்த அளவுக்கு இது உண்மைத்தன்மைன்னு தெரியல, ஆனால் இந்த நியூஸை நான் பார்த்தேன், உண்மைத்தன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க, ரிப்போர்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கூட நீ செய்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லையே, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, நீ செத்துரு அப்படின்னு சொல்லி வந்துச்சான் ரிப்ளை. பாருங்க எப்படின்னு. ஒரு வாலிப மகன் கேட்டிருக்கான் ஏஐ கிட்ட, எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப திட்டிகிட்டே இருக்காங்க, என்னுடைய பேரண்ட் வந்து அதிகமாக நீ இதை யூஸ் பண்ணாத, நீ என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னே, உன்னோட பேரண்ட்டை நீ கொன்னுரு அப்படின்னு சொல்லிச்சான். இப்படிப்பட்ட காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது இளைய தலைமுறைக்கு நேராக. இப்போ பாருங்கள், நம்ம எந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி சில காரியங்கள், சில உபதேசங்கள் அந்த பக்கம் இந்த பக்கத்துலேருந்து நமக்கு வரும். ஆனால் வேதம் சொல்வது எந்த காலத்திலும் உண்மை. காத்திருக்கணும் அப்படிங்கிறது மிக உண்மை. பரிசுத்தவான்கள் காத்திருந்தாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்திருந்தாங்க. மோசே காத்திருந்தார், ஆபிரகாம் காத்திருந்தார், எஸ்தர் காத்திருந்தாள். 3 நாட்கள் அவள் உபவாசித்து ஜெபம் செய்தாள். தன்னுடைய ஜனத்தின் அந்த ரட்சிப்புக்காக அவள் ஞானமாய் போய் பேசினாள். எடுத்தோடனே போய் அகாஸ்வேரு ராஜா கிட்ட என்ன சொல்லலை, செங்கோலி நுனியை நீட்டின உடனேயே, ராஜாவே இப்படி நடந்துச்சு பாருங்கள், உங்கள் பக்கத்தில் ஆமான் உட்காந்துருக்கான் பாருங்கள், இந்த ஆமானால தான் சொல்லலை. ஞானம் விளங்க தன் வாயை அவள் திறக்கிறாள் என்று வார்த்தை சொல்லுகிறது. விருந்துக்கு கூப்பிடுறா, ஆனால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? செத்தாலும் சாகிறேன். மொர்தெகாய் கிட்ட சொல்லிட்டா, நான் செத்தாலும் சாகிறேன். இவளா சாக போகிறவ, சாகடிக்க போகிறவ என்பது அப்போ தெரியலை. தன் ஜனத்திற்கு விரோதமாய் வந்தவர்களை சாகடிக்க போகிறவ அப்படின்னு. இன்றைக்கு சத்துருவின் கிரியைகளை முறியடிக்க நம்ம பிறந்திருக்கிறோம். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கைகளிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் செத்துருவேன், நான் எதுக்கு உயிரோடு இருக்கேன், நான் செத்துருவேன். தேவராஜ்யத்திற்காக சாகிற குரூப் ஒன்று இருக்குது, அது வேறு மாம்சத்தில் சாகிற ஒரு குரூப். பவுல் சொல்லுவார், நான் அனுதினமும் சாகிறேன். அந்த சாகுதல் வேணுமா? வேணும், அது வேணும். டெய்லியும் மாம்சத்துக்கு, உலகத்துக்கு, இச்சைக்கு டெய்லி செத்துறணும், டெய்லி சாகணும், அதுக்கு சாகணும், தப்பில்லை. ஆனால் இன்றைக்கி சில பேர் சொல்லிகிட்ருக்காங்க, வாயில் அறிக்கை பண்ணுறாங்க, ஆண்டவர் வெறுக்கிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம், சொல்லாதீங்க, காத்திருக்கிற பீரியடில் இதை சொல்லிடாதீங்க. ஏன் சொல்கிறீங்க? சோர்வு வருது. அப்பா சமூகத்தில் உட்காரதை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. தெய்வ சமூகத்தில் உட்காந்துருங்க. புது பலனை ஆண்டவர் கொடுப்பார் காத்திருப்பு பீரியடில். அதனால தான் இந்த காத்திருப்பு பீரியடுக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். கழுகு என்ன செய்யும்னு சொன்னால், தன்னுடைய அந்த செட்டைகளையெல்லாம் நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, மெசேஜில் அநேக தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. தனக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த கழுகு என்னுடைய அந்த நாலேஜுக்கு எட்டணுன்னு அது போய் மறைவான இடத்துல போய் உட்காந்து என்ன பண்ணுமா, தன்னுடைய சிறகுகளையெல்லாம் பிச்சு போட்டுருமா, மொட்டையாயிருமா, அப்படியே நெகத்தையெல்லாம் கொத்தி எடுத்துருமா. அப்படியே மெதுவாக என்ன பண்ணும், அந்த பிச்சு போட்ட அந்த இறகுகள் வளர ஆரம்பிக்கும், நெகங்கள் வளர ஆரம்பிக்கும். ஒரு நியூ ஸ்ட்ரென்த்து. அதான் கழுகு போல இளமையாய் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் கூட நம்ம படிக்கிறோம். ஆமாம்,
அந்த கழுகை என்ன பண்ணும்? தன்னுடைய இளமையை தானே புதுப்பித்து கொள்ளும். அதனால தான் ஆண்டவர் கழுகை உதாரணமாக வைக்கிறார். ஏதோ சாதாரணமாக இல்லை. நீங்கள் நினைக்காதீங்க என்னுடைய காரியங்கள் போயிருச்சு, என் ஸ்ட்ரென்த்து போயிருச்சு. இல்லை இல்லை இல்லை, அந்த நேரத்துக்கு தேவையான அந்த தேவ வல்லமை உங்கள் மேலே வந்து இறங்கும். அநேகர் நினைக்கிறீங்க இப்போவே ஸ்ட்ரென்த்து போயிடுச்சு, இந்த வயசுலேயே இப்படி ஆயிட்டனே, இவ்வளோதான் எனக்கு வயசாச்சு, என் வயசில் இருக்கிறவங்களாம் அப்படி இருக்கிறாங்களே. இல்லை பிரியமானவர்களே, அந்த காரியம் உங்கள் கையில் வரும்போது ஒரு புது பலன் உங்கள் மேலே வந்து இறங்கும் பாருங்கள், அதிசயப்பட்டுருவீங்க. ஆண்டவர் அந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு அந்த பலனை கொடுப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு சொன்னார். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலருக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்க, நீங்கள் கொஞ்சம் காத்திருங்க, வெயிட் பண்ணுங்கள். என்ன வெயிட் பண்ணுங்கள்? எதற்காக வெயிட் பண்ணுங்கள்? அந்த 50வது நாளிலே பாருங்கள், நம்மளுடைய மீட்டிங் துவங்கி 50வது நாள் இன்று. 50வது ஜெபக்கூடுகை, 50வது நாள் இல்லை, இது 50வது ஜெபக்கூடுகை இன்று. ஆண்டவர் சொல்கிறார் நம்மை பார்த்து, நீங்கள் காத்திருங்க. அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை காத்திருங்க. 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டு அறையிலே வந்து இறங்கின அந்த காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே நாள் என்றால் 50வது நாள் என்ற அர்த்தம். அங்கே ஆண்டவர் ஆவியானவர் இறங்கினார். மேல் வீட்டிலே அக்னிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அதற்கு பின்னாடி தான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் புது பலனை நமக்கு தருவார். புது வல்லமை நம்மேல் நிரப்பும். புதிய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும். இந்த வார்த்தைகளை ஒப்புக்கொடுத்து யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்